ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசனி கிச்சன். இன்றைக்கி சூப்பராக ஒரு ராகி பன் தோசை செய்யலாம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட, செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துடலாம். அதே பவுலில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக நீட்டாக அப்படி எல்லா பக்கமும் நல்லா இதாகிற மாதிரி, தயிர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள், நல்லா ஊறி போய் இருக்கும் மாவு. இப்போ அதை நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க, அரைக்கும் போது நிறைய சேர்த்திடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதே பவுலில் மாவை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அழகாக அரைஞ்சிருக்கு. இப்போ அதில் பொடியாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்துடலாம். துருவின கேரட் 1 கப் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்திக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு ஆப்ப சோடாவை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ குழியாக இருக்கிற ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை ஒரு 2 கரண்டி எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. ரொம்ப இது பண்ணி விடாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தீயை நல்லா ஸ்லோவாகவே வச்சுருங்க, அப்போ தான் அழகாக வரும் நம்மளுக்கு வெந்து, இல்லாட்டி சீக்கிரம் கரிஞ்சிரும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சைடு சூப்பராக வெந்துட்டு இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். மறு சைடு திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையான ராகி பன் தோசை ரெடி. இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸ்கூல்லேருந்து வர நம்ம பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.